மக்களே ஏகப்பட்ட அவதூறுகள், ஏகப்பட்ட விமர்சனங்கள், டிவிகே கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டு நெறைய பேர் நெறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவை வந்து நியாயமானவையா? இல்ல நியாயமற்றவையான்றத வந்து ஒன் பை ஒன்னா உங்ககிட்ட வந்து ரொம்ப ஷார்ட்டா விளக்கிடுறேன். வணக்கம் மக்களே! நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டேக். இது போன்ற வீடியோஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்களே ரீசென்ட்டா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்கள் வந்து டெல்லிக்கு வந்து போயிருந்தாரு. அரசாங்க பயணமாக அது வந்து கருதப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அப்படி டெல்லிக்கு போனவரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் அவர்களை போயிட்டு பார்த்தாங்க. நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். இந்த சந்திப்புல தான் ஏகப்பட்ட விமர்சனங்கள், ஏகப்பட்ட அவதூறுகள் அப்படின்ட்டு போய்க்கிட்டு இருக்கு. அதுல சிலவை என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ரீசென்ட்டா நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லிக்கு போனாங்க. போனவங்க ஏன் காங்கிரஸ் லீடர்ஸ வந்து யாரையும் பார்க்கல. அதை தாண்டி அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவர்களை வந்து ஏன் பார்க்கல அப்படின்ட்டு நெறைய விமர்சனங்கள் வந்து அடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கன்சர்ன் இருக்கு இந்த இடத்துல. காங்கிரஸை சார்ந்து இருக்கிறவங்க வந்து இப்போ அவங்க அரசியல் சார்ந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க. அதே சமயத்துல உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ரொம்ப பிஸியா இருந்திருக்காங்க. அவங்க வேற ஏதோ ஈவென்ட்ஸ்ல எல்லாம் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து அமித்ஷா அவர்கள் வந்து இருக்காங்க. இதெல்லாம் எடுத்துட்டு வந்து பார்த்தீர்களா? விஜய் அவர்கள் போனாங்க. இவங்கள வந்து மீட் பண்ணல. இவங்கள போய் பார்க்கல இப்படின்ட்டு சில உருட்டுகள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்துல இப்போ விட்டு போனாங்க இல்லையா? விஜய் அவர்கள் பிளான் பண்ணி பார்க்கறதா இருந்தவங்கள வந்து பார்க்காம வந்துட்டார் இல்லையா? அவங்களலாம் அடுத்து வர போகக்கூடிய நாட்களில் டெல்லிக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து போவாங்க. அப்போ வந்து கண்டிப்பா மீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதற்கேற்பவர் ஜூன் 11ஆம் தேதி நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்ல நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து வந்து பங்கெடுக்கிறதா இருக்கு. அது போன்ற சமயத்துல வந்து காங்கிரஸ் லீடர்ஸ் இப்போ வந்து யார் யாரை பார்க்கலையோ அப்பெல்லாம் விஜய் அவர்கள் வந்து பார்த்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னொரு சர்ச்சைனா என்ன சர்ச்சைனா, ரொம்ப கடுமையான சர்ச்சைகள் வந்து அடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் எந்த அளவுக்கு நியாயம்ன்றது தெரியல. பட் இந்த இடத்துல வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதாவது 9 பேர் கொண்டு இருக்கக்கூடிய தனிநபர்கள் விஜய் அவர்கள் கூட வந்து போயிருக்காங்க. அது வந்து அவருடைய பாடி கார்டு, அதுக்கப்புறம் இந்த காஸ்டியூம் டிசைனர் அப்படி இப்படின்னு சொல்லி இத்தனை பேரை வந்து விஜய் அவர்கள் வந்து கூட்டு போயிருக்காரு. கவர்மெண்டோட காசுல எப்படி இவர் வந்து கூட்டு போகலாம் அப்படின்ட்டு இவ்வாறான சர்ச்சை மிகுந்த கருத்துக்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. இதுக்கு டிவிகே சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன விளக்கத்தை சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து அவருடைய தனிப்பட்ட காசுல தான் அந்த 9 பேரை வந்து கூட்டு போயிருக்காரு ஒரு டெல்லி பயணத்துக்கு. அவர் ஒன்றும் ஏதோ அரசாங்கத்துடைய காசுல வந்து அவங்களை வந்து கூட்டு போல. அதுவும் மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் கூட போயிருக்கக்கூடிய காஸ்டியூம் டிசைனர் போட்டோ வந்து இப்போ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் இவர் ஏதாவது கூட்டு போயிருக்காரு பாத்தீங்களா, போட்டோ எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. அந்த போட்டோ வந்து கிட்டத்தட்ட எப்போ எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 2020 எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய போட்டோ. அதை இப்போ கொண்டு வந்து காமிச்சிட்டு இப்போ எடுத்து இருக்க போட்டோ மாதிரி காட்டுறீங்கன்னா இது என்னங்க நியாயம் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்து தெரியுது நீங்க உருட்டுறதெல்லாம் சரியான உருட்டு அப்படின்ட்டு. டிவிக்கு தொண்டர்கள் ரசிகர்கள் அவங்களுடைய எதிர்ப்பு குரல்களை வந்து இவ்வாறான அவதூறுக்கு வந்து பதிலளிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து டி.கே. பிரபு அவர்கள், நம்மளுடைய கனிம வளத்துறை அமைச்சர் அவர்கள் ரீசெண்டா என்ன அதிரடிங்க, நிறைய கல்குவாரிகளை வந்து இழுத்து மூடிக்கிட்டு இருக்காரு. அவர் செய்யக்கூடிய செயல்களை எல்லாத்தையும் சோசியல் மீடியா பக்கத்துல வந்து போட்டுட்டு இருக்காரு. அதற்கேற்ப அவர் ரீசெண்டா டி.கே. பிரபு அவர்கள் கிட்ட ஒரு குழந்தை வந்து அவரை கட்டி அணைச்சு அழக்கூடிய அந்த காட்சிகள் என்பது சோசியல் மீடியால வந்து வைரல் ஆயிட்டு இருந்தது. அதை சம்பந்தப்படுத்தி அதுக்கு ஒரு சர்ச்சை கருத்துக்கள் வந்து பதிவிட்டு இருக்காங்க. என்னங்க இதெல்லாம் என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. அதுல வேற ஒரு கோடு, அந்த கோடை பத்தி கண்டிப்பா இந்த இடத்துல வந்து பேசி ஆகணும். அதாவது ரீசெண்டா கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு அவர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாருங்க. அந்த சமயத்துல ஒரு குழந்தை வந்து அவரை கட்டி அணைச்சிட்டு அழுதுட்டு இருந்தது. அதை பார்க்கறதுக்கு எமோஷனலா சென்டிமெண்டா இருந்ததா. அதுல வந்து ஒரு சிலர் வந்து டீகோட் பண்ணி, ஏங்க இவங்க முழுக்க முழுக்க ரீல்ஸுக்காக தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மக்களுடைய எமோஷன்ஸ் இது எல்லாத்தையும் கவரணும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து ரீல்ஸுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சில டீகோட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த டீகோட்ஸ்னா, அதாவது அந்த குழந்தை கட்டி அணைச்சிட்டு அழும்போது அவரு இலையில வந்து வெறும் இது மட்டும் தான் இருக்கு, சால்னா ஊத்தவே இல்லை, அந்த உணவு மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை எல்லாம் கட்டி அணைச்சிட்டு அழும்போது கரெக்டா சால்னா ஊத்தி கிடக்குது. இவங்க எல்லாத்தையும் கட் பண்ணி கரெக்டா ஒவ்வொரு ஷார்ட்டா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரீல்ஸ் அரசியல், ரீல்ஸுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இவ்வாறான கருத்துக்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. இதற்கு வந்து டிவிக்கு தொண்டர்கள் ரசிகர்கள் அவங்க ஒரு முழு வீடியோ விட்டாங்க. எப்பா, ஒரு ரீல்ஸ்னா மொத்தத்தையும் எடுத்து அப்படியே போட முடியாது. அதுல வந்து பல வகையான கட்ஸை கட் பண்ணி ஒரு முழு மைய கருத்தை மட்டும் தான் போட முடியும் ரீல்ஸ்ல. எல்லாத்தையும் தூக்கி எப்படி போட முடியும்? அதை வந்து வேலை வெட்டி இல்லாம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா இருப்பாங்க அப்படின்ட்டு சில கருத்துக்களை வந்து பதிவிட்டு அதற்கான முழு விளக்க வீடியோவையும் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோல வந்து தெளிவா தெரியுது. அந்த உணவுல வந்து சால்னா ஊத்துறாங்க. எல்லாமே ஒரு ஆன் டைம்ல போய்கிட்டு இருக்கு. அது வந்து ரியலா எடுக்கப்பட்டிருக்கூடிய விஷயங்கள். அது வந்து வெறும் ரீல்ஸுக்காக எடுக்கப்பட்டிருக்கூடிய விஷயங்கள் கிடையாது. இதற்கு ஒரு டீகோட் வீடியோவை போட்டு இப்போ டிவிக்கு தொண்டர்கள் ரசிகர்கள் அதற்கான ஒரு தக்க பதிலை வந்து கொடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து சேலம் பார்த்திபன் அவர்கள், அவங்க வந்து இப்போ நம்மளுடைய போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்துகிட்டு இருக்காங்க. ரீசெண்டா கீழாம்பாக்கம் சார்ந்து சில விஷயங்கள் வந்து சர்ச்சையாக கிளம்பியது. ஒரு சில நபர்கள்லாம் பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி பஸ் புக் பண்ணி 10:45 பஸ் புக் பண்ணேன், 11:38 இருக்கு, இன்னும் நான் எனக்கு இன்னும் பஸ் வரல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கக்கூடிய வீடியோக்கள் வந்து இணையத்துல வைரல் ஆயிட்டு இருந்ததா.
அது சம்மந்தப்பட்டு சேலம் பார்த்திபன் அவர்கள் வந்து ரீசெண்டா அந்த சம்பவத்துல வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிருந்தாருங்க. அப்படி போனவர் அங்க இருக்கக்கூடிய பயணிகளுடைய விருப்பு வெறுப்புகளை வந்து தெரிஞ்சுக்கினாரு. என்னென்ன குறைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லுங்க. நீங்க வந்து சத்தம் போடாம மெதுவா சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். அத வந்து நான் சரி செய்றேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வாறான வீடியோக்கள் வந்து ஒரு பக்கம் வந்து இருக்கு. அத எடுத்து பகிருங்கன்னா கிடையாது. இந்த இடத்துல வந்து வன்மத்தை கொட்டணும்ல, வன்மத்தை தெளிக்கணும். ஒரு தப்பான பேர வந்து உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக, ஸோ இவர் வந்து ஒரு நபர்கிட்ட பேசியிருப்பாங்க. அந்த சமயத்துல வந்து இவரு பார்த்திபன் அவர்கள் வந்து சில விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த நபர் வந்து ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்திபன் அவர்கிட்ட. அப்ப இவர் வந்து, "சார் நீங்க ஃபுல்லா சாப்பிட்டுருக்கீங்க. நான் சாப்பிடவே இல்ல." அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திபன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு, "என்னங்க அவரு என்ன கேட்கிறாரு, நீங்க என்னங்க ஆன்சர் பண்றீங்க? ப்ராப்பரா ஆன்சர் பண்ணுங்க. சாப்பிட்டு இருக்கீங்க, சாப்பிடல அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்க?" அப்படின்ற மாதிரியான இவ்வாறான விஷயங்கள் கேட்டு, இப்போ அவை வந்து சோசியல் மீடியால சர்ச்சை மிகுதியாக மாற்றப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. நண்பர்களே, இது பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வீடியோக்கள் இருக்கு. அந்த வீடியோக்கள ஒரு பார்த்திபன் அவர்கள், சேலம் பார்த்திபன் அவர்கள் வந்து நிறைய பேர்கிட்ட போயிட்டு, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய விருப்பு வெறுப்புகள், அங்க இருக்கக்கூடிய டிஎன்எஸ்டிசி சார்ந்து இருக்கக்கூடிய ஆப் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு? என்ன பிரச்சனை? ஏது பிரச்சனைன்னு நிறைய விஷயங்கள வந்து கேட்டிருக்காரு. அதெல்லாம் தூக்கி வைரல் பண்றதுக்கு இங்க வந்து வக்கு கிடையாது. ஆனா, ஏதோ ஒரு நெகட்டிவ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக இப்போ அவ்வாறான வீடியோக்கள் வந்து பதிவு செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. அவர் ஏன் இந்த மாரி ஃபுல்லா நீங்க சாப்பிட்டுருக்கீங்க, நான் சாப்பிடல அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காருன்னு சொல்லி இப்போ டிவிக்கு தொண்டர்கள், ரசிகர்கள் சில வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதுக்கு ஒரு டீகோட் குடுத்துருக்காங்க. அதாவது எதிர்ல இருக்கக்கூடிய நபர், அவர் வந்து ஃபுல்லா குடிச்சிருக்காரு. ஸோ இவரு அதனால தான் அந்த மாரி நீங்க ஃபுல்லா சாப்பிட்டுருக்கீங்க, நான் சாப்பிடல அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்துல கூட போலீஸ் கூட முற்பட்டு, "சார் விடுங்க சார், நீங்க போங்க சார்" அப்படின்ற மாரி அவர்கிட்ட பார்த்திபன் அவர்கள்கிட்ட சொல்லும்போது, "இல்ல சார், அவர் கொஸ்டின் கேட்கிறாரு ஆன்சர் பண்ணணும்" அப்படின்ட்டு அவர் ஆன்சர் பண்ணியிருக்காரு. எவ்வளோ பெருந்தன்மையா இருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்சியில இந்த மாதிரிலாம் அமைச்சர்லாம் நேர்ல வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்களா? மக்களுடைய குறைகளை, நிறைகளை வந்து கேட்டு தெரிஞ்சிருக்காங்களா? அப்படின்ட்டு இவ்வாறான விஷயங்களை ஷேர் பண்ணி டிவிக்கு தொண்டர்கள், ரசிகர்கள் ஸோ அவங்களுடைய அந்த கிளாரிஃபிகேஷன வந்து குடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில மக்களே நேத்திக்கு வந்து உலக பட்டினி தினம். ஸோ அவ்வாறான விஷயங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த இடத்துல வந்து தெரியும்னு தெரியல. பட் முக்கியமான நபர்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த மாரி உலக பட்டினி தினத்துல எத்தனை பேருக்கு வந்து சோறு போட்டுருக்காங்கன்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல வந்து அது கேள்விக்குறிதாங்க. ஸோ இது போன்ற ஒரு சமயத்துல வந்து டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய நெறைய பேரு, ஸோ அவங்களுடைய சொந்த ஊர்ல வந்து அங்கங்க சோறு போட்டுருக்காங்க, சாப்பாடு போட்டுருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து பரவலாக சுற்றப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. வரவேற்கத்தக்க விஷயம். ஒரு நாள வந்து இது வந்து பட்டினி தினம், இது வந்து அன்னையர் தினம் அப்படின்ட்டு வெறும் பேருக்காக அந்த நாள வந்து ஒதுக்குறாங்க. அதற்கான சிறப்பான செயல்பாடுகளை வந்து செய்றாங்களான்னு பார்க்கும்போது, அந்த செயல்களை வந்து பார்க்குறாங்கன்னா, இல்ல கிடையாது. ஸோ அது போன்ற ஒரு சமயத்துல, நேத்திக்கு உலக பட்டினி தினத்தை ஒட்டி சாப்பாடு போட்டுருக்காங்க இல்லையா? இது வந்து உண்மையாவே குறிப்பிடத்தக்கது, வரவேற்கத்தக்கது. டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய அவ்வாறான செயல்களை சார்ந்து செஞ்சவங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாராட்டுக்கள். இன்னொரு பக்கம் வந்து அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து ரீசென்ட்டா ஒரு வீடியோவ வந்து பதிவேற்றம் செஞ்சிருந்தாங்க. அதுல அவங்க அழகா மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டு, ஸோ நெறைய விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்திருந்தாங்க. இந்த தொழில்களை வந்து தொடங்குபவருக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ விமர்சனங்களுங்க. அவங்க ஃபுல்லா ஆங்கிலத்தில வந்து பேசியிருப்பாங்க. "ஏங்க நீங்க ஏன் ஆங்கிலத்தில பேசுறீங்க? தமிழ்ல பேச வேண்டியது தானே? ஏங்க நீங்க ஏங்க சாரி கட்டாம இந்த மாரி மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டுருக்கீங்க? ஏங்க நீங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" எப்படி தொட்டதுக்கெல்லாம் குறை, எடுத்ததுக்கெல்லாம் குறை. இந்த மாரியெல்லாம் குறையெல்லாம் எப்படி தான் சொல்ல வருதுன்னு எனக்கு வந்து தெரியலங்க. ஆனா இப்போ ஒரு அமைச்சர் ஒரு 29 வயசு தான் ஆகுது. அவங்க வந்து எவ்வளோ அழகா அ அந்த அமைச்சர் பதவிய சார்ந்து அவங்க வந்து மக்களுக்கு மத்தியில வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை எவ்வளோ அழகா அவங்க வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்கன்றத வந்து பார்க்காம, எது கேட்டாலும் குறை. ஒரு தப்பு நடந்திருந்தா தப்புன்னு சொல்றது தப்பே கிடையாது. ஆனா எடுத்ததுக்கெல்லாம் குறை. ஆங்கிலத்தில ஏன் பேசல? தமிழ்ல ஏன் பேசல? அப்புறம் இந்த ட்ரெஸ் என்ன? அது என்ன? இது என்ன? அப்படின்ட்டு ரீல்ஸ் அரசியல். சும்மா சோசியல் மீடியாக்கான அரசியல் அப்படின்ட்டு இவ்வாறான அவதூறுகள். எதற்கு? அவங்க எவ்வளோ எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு. ஆ நம்மளுடைய ஜெனரேஷன் எவ்வளோ வளர்ந்திருக்கு. எவ்வளோ சூப்பரான அரசியல் நம்மளை ஒட்டி போய்க்கிட்டு இருக்குன்றது வந்து சுத்தமா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எடுத்ததுக்கெல்லாம் குறை. என்னென்னவோ சொல்லணும். அவதூறுகளை வந்து பரப்பணும்ல. ஸோ இன்னொரு பக்கம் வந்து அவங்க பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து சிறப்பு வாய்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, அதாவது ஆன்லைன் மூலமாகவே எல்லா சப்மிஷனும் குடுத்துட்டு, இந்த தொழில் தொடங்குவோர் அவங்களுடைய சர்டிஃபிகேட்ட வந்து பெறலாம் அப்படின்ற மாரி சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த மாசு கட்டுப்பாட்டு சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் இந்த நெறைய சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா? ஒரு தொழில் தொடங்கணும்னா. ஸோ அவ்வாறான சர்டிஃபிகேட்ட வந்து அந்த தொழில் தொடங்குவதற்கான ஒரு இணையதள ஆப்ஸ்ல போயிட்டு அப்ளை பண்ணி, ஜஸ்ட் 21 நாட்களுக்குள்ள தொழில் தொடங்குவதற்கான அந்த சர்டிஃபிகேட்ட வந்து பெறலாம். அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது உண்மையா சூப்பரா இருக்கு. ஒரு சிங்கிள் விண்டோ மெத்தட் மெயின்டெயின் பண்ணப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு நெறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. எவ்வளோ மாறுதல்கள் வந்திருக்கு. அத பத்தி யாராச்சும் பேசுங்கன்னா, சும்மா எதனா ஒரு குறைய சொல்லணுன்ட்டு சப்பா கட்டு கட்டுறாங்க பாரு. அதுதாங்க மனசுக்கு தாங்கவே முடியல. ட்ரெஸ் என்ன? இங்கிலீஷ்ல என்ன பேசுறது? அப்படின்ட்டு இந்த மாரி சொன்னா எப்பங்க நம்மலாம் முன்னேறது? இந்த மாரி தான் மட்டம் தட்டி அப்படியே ஓரம் கட்டி உட்கார வச்சுருவாங்கன்ட்டு சொல்ல தோணுது. இன்னொரு பக்கம் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு இன்னொரு வீடியோ. அது என்னன்னா, ஒரு அக்கா வந்து ஒரு இடத்துல ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த சமயத்துல அந்த அக்கா வந்து அந்த யாரோ ஒரு நபரை பார்த்து கத்தி அழுவுறாங்க, கதர்றாங்க. அந்த சமயத்துல ஒருத்தன் வந்திருக்கான் அந்த பக்கமா. வந்தவன் என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த மாரி
விஜய் அவர்களை வந்து ஆட்சிக்கு வர வச்சிட்டீங்களா, அவர் பார்த்துப்பாரு, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணியிருக்காரு. அவரு அவர் ஆட்சியில உட்கார வச்சுட்டீங்களா, உங்களுக்கெல்லாம் வேணும், இப்படிதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கக்கூடிய அந்த மனநிலை என்ன மனநிலைன்றது எனக்கு வந்து தெரியலங்க. ஏங்க ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவருக்கு உயிர் போகக்கூடிய நிலையா, இல்ல உயிர் போயிடுச்சுன்னு தெரியல. அந்த அளவுக்கு கத்திக்கிட்டு இருக்காங்க. கத்தி அழுவுறாங்களாம் அந்த அக்கா. அந்த சமயத்துல வந்து இந்த மாரி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கலாம் என்ன மாரியான மனிதர்கள்ன்றது சுத்தமா புரிய மாட்டேங்குதுங்க எனக்கு. எது நடந்தாலும் விஜய் அவர்கள் தான் காரணம். விஜய் அவர்களை வர வச்சுட்டீங்களா, நீங்க இப்படிதான் அனுபவிப்பீங்க அப்படின்ற இவ்வாறான அரசியல் திருப்பியும் திருப்பியும் சொல்றேன். மக்களுக்கு மத்தியில வந்து ஒரு ஒரு தவறான ஒரு ப்ரொஜெக்ஷன தான் ஏற்படுத்தி விடும். ஸோ இவ்வாறான விஷயங்கள வந்து செய்யாதீங்க. ஒரு சில விஷயத்துல வந்து இவங்க தான் அப்படின்னு கை காமிக்கலாம். ஆனா எல்லா விஷயத்திலயும் இவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம்னா, இது வந்து ஒரு அற்பத்தனமான ஒரு அரசியலாக கருதப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. மாற்று கருத்தே கிடையாது. ஏங்க ஒருத்தர் ரோட்ல அடிபட்டு கிடக்கறதுக்கும், ஒரு அக்கா கத்தி அழுவுறதுக்கும், விஜய் அவர்களுடைய அரசியலுக்கும் என்னங்க இருக்கு? எப்படியெல்லாம் லிங்க் பண்ணி எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இதெல்லாம் என்ன மாரியான ஒரு மனநிலைன்றது தெரியல. அந்த இடத்துல ஒரு 108க்கு ஃபோன் பண்ணி, இல்ல ஐயோ! ஒருத்தருக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு கத்தி கதறி அவ்வாறான விஷயங்களை செஞ்சிருந்தா சிறப்பான விஷயங்கள் அல்லவா? சோ இவ்வாறான இது போன்ற சாலை விபத்துக்கள் வந்து நடக்கக்கூடாது. இந்த இடத்துல இந்த தப்பு நடந்திருக்கு. இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தா இவை தானே சிறப்பான அரசியல். அது என்னது அது எதுக்கு எடுத்தாலும் விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்றது ஒரு அற்பத்தனமான அரசியல்ன்றது வந்து கண்ணுக்கு முன்னாடி நல்லாவே தெரியுது. இன்னொரு பக்கம் ஒரு நியூஸ வந்து பார்க்குறேங்க. அந்த நியூஸ பார்க்கும்போது லிட்டரலா வயிறு எரியுது. இதெல்லாம் ரொம்ப தப்பா தெரியலையா அப்படின்ட்டு கேட்க தோணுது. ஒண்ணும் இல்ல கிருஷ்ணகிரி அருகே இருக்கக்கூடிய ஒசூர்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு பகுதிங்க. ஸோ அந்த பகுதியில இருக்கக்கூடிய புறம்போக்கு நிலத்தில கட்டப்பட்டிருக்கக்கூடிய வீடுகளை வந்து அகற்றி இருந்தாங்க. ஸோ அந்த வீடுகளை வந்து அடிச்சு நொறுக்கி இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்துல ஒரு சில நியூஸ் மீடியாக்கள் அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து, அவங்களுடைய செய்தி பரிமாறுவாங்கல்ல, அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி விஜய் அவர்கள் மேல வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து கடும் கோபத்துல வந்து இருக்கிறாங்க. விஜய் அவர்களுடைய இன்சிஸ்ல அதாவது விஜய் அவர்களுடைய அழுத்தத்தின் பேர்ல தான் அங்க இருக்கக்கூடிய வீடுகளை வந்து உடைச்சிருக்காங்க அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து கோவத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படின்ட்டு இவ்வாறான பொய் செய்திகளை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த வீடியோஸ போய் பார்க்கும்போது, அங்க இருக்கக்கூடிய நபர்கள், அங்க இருக்கக்கூடிய மக்கள்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "ஐயா எங்களுக்கு இந்த மாரி ஒரு அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. நாங்க வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு நெறைய காசு போட்டு இந்த வீடியோலாம் கட்டிட்டு இருக்கோம். விஜய் அவர்களே நீங்க இதுல வந்து தலையிட்டு எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணும். எங்களுக்கு வந்து ஒரு முறையான ஒரு ஜஸ்டிஸ வந்து வாங்கி தரணும். அ விஜய் அண்ணா வந்து பாருங்க, இந்த இடத்துல எங்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்த பாருங்க" அப்படின்ட்டு இவ்வாறு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து யாரும் விஜய் அவர்கள் தான் இதுக்கு காரணம்ன்ட்டுலாம் சொல்லவே இல்ல. ஆனா இது எவ்வாறாக மடைமாற்றப்பட்டு வந்துகிட்டு இருக்கு, மக்கள வந்து எந்த அளவுக்கு மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது வந்து இது சுத்தமா புரிய மாட்டேங்குதுங்க. இது எவ்வளவு தவறான விஷயம். ஒரு விஷயம் இருக்குதுன்னா, இருக்கு அப்படின்னு சொல்றது தப்பு இல்ல. பட் இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு தப்பு. எனிவே நண்பர்களே, இவ்வாறான குறை நிறைகள் வந்து போய்க்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து மக்கள் நீங்க தான் கிளாரிஃபிகேஷனா ரொம்ப கிளாரிட்டியா இருக்கணும். என்ன நடந்திருக்கு? இதுதான் கரெக்ட். இதுதான் சரி அப்படின்ற ஒரு பகுப்பாய்வ நீங்க தான் இந்த இடத்துல வந்து பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நெறைய ஊடகங்கள், நெறைய நபர்கள் இந்த இடத்துல வந்து மடைமாற்றம் செஞ்சுட்டு வராங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் வந்து இப்போ வந்து நெறைய பல்வேறு திரிப்புச் செய்திகளை வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. ஸோ நண்பர்களே இந்த இடத்துல வந்து ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா போய் பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. சும்மா கண்ணு மூடிக்கிட்டு ஒருத்தர் மேல வந்து அவதூறுகளை வந்து பரப்பாதீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு சிலரை இந்த இடத்துல வந்து பார்த்து கேட்க தோணுது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நெறைய பேர் பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.